ஆ வரேன்டா. எங்கே போயிட போகிறேன்? இவனுக்கிட்ட இந்த பம்பரத்தை வாங்கிட்டு வரக்குள்ள கயிறை டைட்டாக பிடிக்கோண்டா. கொடு பம்பரத்தேடு. எத்தனை வருஷமாச்சு? ஐயோ, என்னடா சுத்தலை? அதை தான் நானும் சொல்கிறேன். அரை மணி நேரமாக சுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வந்து தொலைய மாட்டுது. அங்கே தான் பொடுசுங்க என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னு இங்கே வந்தேன். சின்ன வயசுலாம் கையில் காலில் சுத்த முடியுமாப்ல. இந்த மெட்ராஸ் அப்பிட்டுமோமே. ஏரில் விட்டு பிடிச்சா மெட்ராஸ் அப்பிட்டு, கீழே விட்டு அப்படியே பிடிச்சா நார்மல் அப்பிட்டு. ஒரு 5-6 தடவை சுற்றணும்னா பழகிடும். எடு கொடு. நானு மாமா மாமா நானு. ஏய், எங்களுக்கு இன்னும் சுத்த வரல, கொஞ்சம் அக்கட்டால தலையில. மாமா கொடுக்க சொல்லுங்க. டேய் குடுறா. சரி சரி கொடுக்குறேன். காரையில் விட வேணாம், மண்ணில் போய் விடலாம். வாங்க. சரிதான், போ வாங்க போய் விடுவோம். அவனுங்களது வேறையா? டேய் தங்கம், ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டு வந்து தரண்டா, அக்காளுக்கு சுற்றணுமாமா. இந்தா புடி. எப்படியோ நேக்கா காய் நவுத்தி வாங்கிட்ட. இந்தா அங்கே சுற்று. மாமா கரெக்டாக சுத்துறேனா? கரெக்டாக தான் சுற்றுற. சுத்து. ஏன் தேனு, உனக்குலாம் பம்பரோட பிடிக்காதா? இங்க பாரு, சீத்தாலாம் அழகா சுத்துறா பாரு. பாரு. வர வழியில சின்ன பசங்க பம்பரத்தை கையில விட்டு விளையாண்டு இருந்தாங்க. பாத்துட்டியா? உங்களுக்கும் தெரியுமா? என் மாமாலாம் சின்ன வயசுலயே பம்பர் சுத்தி என் கையில கொடுப்பாரு. அப்படியா? ஆமா. ஓ விடலாமே. எங்க என் கையில கொடுங்க பாப்போம். பம்பரம் இல்லையே. ஏதோ பம்பர் இருக்கே. இப்ப காட்டு மாப்பிள்ள உன் வித்தைய. நான் இன்னைக்குன்னு பார்த்து பட்டை அடிக்க மறந்துட்டேன். அதனாலதான் எனக்கு சுத்த வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நீ சுத்து, நான் பாக்குறேன். எப்படி கோத்து விட்டேன் பாத்தியா? கோத்துட்டீங்கல்ல, கவனிச்சுக்கிறேன். டேய், நீங்கள் 2 விளாண்டுருங்க, வந்துடுறேன். டே அஸ்வினி, என்னாச்சு தேனு? பிரேமண்ணா வீடு வரைக்கும் போகணும். டே தேவா, நீயும் வாடா. டேய், நீ தேவா கூப்பிட்டு போன, வந்துடுறேன். தேவா போடா. நந்தாண்ணா இறந்துட்டாராம்மா. எப்பட்றா? தெரில, போய் பார்த்தா தான் என்னன்னு தெரியும். வாங்கடா போய் பாட்டு வந்துடலாம், இல்லைன்னா நல்லா இருக்காது. சரி சீதா, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மாமா. போகலாம்டா. நந்தானா யாரு? சொல்றேன். Thank you.
எப்படிரா? ராடு வச்சு குத்திருக்காங்க. ரோஹித், எப்படா நடந்துச்சு? நைட்டு 11 மணிக்கு மேலே. டேய் பேசுறா. யார் என்னன்னு ஏதாச்சும் தெரியுமாடா? இல்லைடா, யாருன்னு தெரியல. ஆனால் யார் பண்ணாங்க மட்டும் தெரியட்டும். டேய், மாமா என்ன தொழில் பண்ணுறாருன்னு உனக்கே தெரியும்ல. அவருக்கு இருக்கிற பகைக்கு யார் பண்ணியிருப்பாங்க கூட தெரியாது. எது பண்ணாலும் பொறுமையாக பண்ணு, யோசிக்காம ஏதாவது பண்ணு. ஏய், இல்லை சாப்பிட்டீங்களாடா? சாப்பிட்டாங்க மாமா. சரி, ஸ்ரீனி தங்குறதுக்கு வீடு வேணும் கேட்டிருந்தான்ல, ரெடி பண்ணி கொடுத்துட்டியா? நம்ம சங்கர் மாமா வீட்டில் தான் இருக்காங்க. ஏதாச்சும்னா கூப்பிட சொல்லியிருக்கேன், கூப்பிடுவாங்க. ஹலோ, என்னப்பா சுதாகர்? எப்பா மேலே தான் இருக்கோம், மேலே வாப்பா. யாருங்க பெரியப்பா? நம்ம ஸ்டேஷன் எஸ்ஐ தான், பிரேம்கிட்ட பேசணும்னு வந்திருக்கான். சரி சரி. சுதாகர் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுதா? ஒருத்தர் சிக்கியிருக்கான், ஆனால் அது அவன் பண்ணல. கொலை நடந்ததை பார்த்துருக்குறேன். யார் அவன்? நம்ம ஊரா? பேர் ஏதோ முனியப்பன்னு சொன்னான். ஏதோ ஆடு மேய்க்கிறானா, போதையில் இருந்தனால சரியாக பார்க்கலன்றான். பண்ணது ஒருத்தன் இல்லை, 2 பேர். 2 பேரா? சாதாரண முல்லை கொள்ளையில் பிரிஞ்சு ராடை வச்சு 8 தடவை குத்தியிருக்கானுங்க. 4 தடவை கழுத்தில், 3 தடவை வாயில், 1 தடவை இடுப்பில். இது பார்த்தா பகை மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? மகதவனா, உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். யார் மேல? அதான் நம்ம ஸ்டீல் குடன் பில்லனுக்கும் மாமாக்கும் ஒரு சண்டை ஆச்சுல, அதான் அவனா இருக்குமோன்னு தோணுது. அவன் அதுக்கெல்லாம் ஆக மாட்டான்டா. என்ன சுற்றி இருக்கலாம் கொலை பண்ண அளவுக்கு இவனுக்கு தைரியம் கிடையாது. சுதாகர், இது வேற எவனோ தான் பண்ணியிருக்கிறான். என் மேலே சந்தேகம் தான் என்கிட்ட பிடிச்சிட்டு வா. இவன் கிளம்பு. சரி பிரம்ஜி, வரேண்ணா. சரி பார்ப்போம். இப்போதான் தேனை வீட்டில் விட போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், அதான் லேட் ஆயிடுச்சு. உங்களை தான். என்னாச்சு தெரியுமா? சொல்லு. தேவா அண்ணன் பம்பரம் வாங்கிட்டு வந்துச்சு. நானும் அஸ்வின் மாமாட்ட எப்படியோ ஐஸ் வச்சு பம்பரத்தை வாங்கிட்டேன். அப்புறம் நானும் தேவா அண்ணாவும் சேர்ந்து தேன்கிட்ட மாமா மாட்டி விட்டோம். ஆனால் மாமா பம்பரத்தை கையிலே சுற்றி சூப்பராக பண்ணிருச்சு. ஒரு நாள் நம்மளும் விளையாடலாம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் அஸ்வின் மாமாவை பற்றி பேசுகிறனால எதுவும் கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நீ தோப்புக்கு போலையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் அப்புறம் நந்தா அண்ணா வீட்டுக்கு போகலையா? இன்னுமா கோவம் போல? விளையாடணுன்னு தானே சொன்னேன். மாமாவே எப்பயாச்சும் தான் எங்கள் கூட இருப்பார். சரி சரி, நான் இனி அதை பற்றி பேசல. நீங்கள் சொல்லுங்கள், நந்தா அண்ணா வீட்டுக்கு போகலையா? போல. பெண்ணா அதுக்கு? உங்கள் ஃப்ரெண்டோட சொந்தங்கிறனால தானே கேட்குறேன். செத்தவன் என்ன நல்லவனா? அவனை பற்றி நானே உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு போக பிடிக்கல, நான் போகல. இனிமேல் அதை பற்றி பேசாது. இப்போ நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட கோவத்தை காட்டுறீங்க. ஆனால் கோவப்பட்டாலும் அழகாக தான் இருக்கீங்க. சீதா, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? சரி, நான் கிளம்புறேன். சரியாயிட்டு வந்து பேசுங்க. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. டேய், இந்த பிளாக்கை தட்டுறா. முத்து,
வெள்ளையில் முட்டிட்டு நிற்கிது. மிஸ் ஆச்சுன்னா ஊ தான். மிஸ் ஆகிறதுக்கு கிஸ் ஆகிறதுலாம் இல்லை. தோத்தா 150 ரூபா எடுத்து வைக்கணும். கட்டையை விட்டலான்னு நினச்சா நம்பிடுவேன். நெம்புவேன். ஆல்ரெடி 200 தரணும். தோத்தா 350 ரூபா மொத்தமாக எடுத்து வைக்கிற. கம்பி எடுத்து சொருகிடுவேன். என்னடா சொருகிடுவேன் அது இதுன்னு. டேய் மச்சா, சாரிடா. ஆண்டா ஸ்ரீ, சுதாகர் நான் பேசும்போது அங்கே தான் இருந்தேன். கம்பியை வச்சு பயங்கரமாக குத்திருக்கானுங்க. ஐயோ, நீ பாட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காதரா. அப்புறம் யாரா நாளைக்கு கேட்டு நீ தான் கொண்டு நினச்சி ஒன்று தூக்கி உள்ளே வச்சிட போகிறாங்க. பேசாமல் ஆடுறா, சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு. ஏண்டா சுதாகரனை யார் மேலே சந்தேகம் இருக்கான்னு கேட்குறப்போ நீ ஏன் குடோன்காரனை கோத்து விட்ட? எனக்கு சந்தேகம் இருக்கிறது உண்மை தான். ஆனால் குடோன்காரன் மேலே இல்லை. வேற? எனக்கு என்னமோ நமக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தன் தான் பண்ணியிருப்பான்னு தோணுது. அவர் வேறு 2 பேர் சொன்னார். ஏன் ரித்திக்கு அவங்களா இருக்க வாய்ப்பு இருக்கா? எவனே? அதான்டா அவங்க. டேய் சச்சினு, நீ யாரை சொல்கிறேன் எனக்கு தெரியுது. நானும் அன்னையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீ அவனை கோத்து வரதுலே குறியாக இருக்க. நந்தானுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ என்ன சொன்னாலும் அவன் நம்ம பசங்க தான்டா. சும்மா அந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத. ஏன் உனக்கு மட்டும்தான் ஒரு மாமாவா? ரோஹித்துக்கு மாமா இல்லை? ஏய் மூடு. நீ மூடுறா. காரியம் முடிவுக்கு நம்ம கூட யார் இருந்தா? அவனுக்கு தான் நின்னானுங்க. ஏன் நம்ம பசங்களே 10 பேர் வரல? அது ஏன்னு கேட்டியா? ஏன் இப்போ சொல்ல இவனுக்கு தான் கொலை பண்ணியிருப்பானுங்கன்னு. யார் ரித்திக்கு? நீ தான் கொன்னியா? அப்படி தான் இருக்கு சொல்கிறது. பைத்தியக்கார. டே ஸ்ரீ, நீ ஏன்டா வரல? அதான்டா, அப்பாவுக்கு உடம்பு முடியல. அதான் மாத்திரை வாங்க டவுன் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஓ, டே முத்து, நீ ஏன் வரல? டேய், நான் சின்ன வயசுலேருந்து எல்லா வீட்டுக்கெலாம் போனதே இல்லைடா. அங்கெல்லாம் போனால் கெட்ட கெட்ட கனவுலாம் வரும். அதனாலே அம்மா விட மாட்டாங்க. புரியுது, நான் வந்திருக்கணும். மன்னிச்சுக்கோடா. நீ ஏன்டா சுகம் வரல? நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்டா. சாயந்தரம் தான் வந்தேன். லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. அதான் மச்சான். சச்சினு, உனக்கே தெரியும்ல, தாத்தாவுக்கு 16ஆம் நாள் இன்னும் முடியல. அதான் வரல. சரி விடு விடு. நீங்கள் விளாண்டுருங்க, நான் வீடு வரைக்கும் போகிறேன். இன்றைக்கி லேட்டாக போனால் மாமா தான் திட்டுவார். சரி, ஆட்டத்தை எங்கே விட்டோன்னு தெரில. வளர்ந்து ஆரம்பிப்போம். அடுக்கடா முத்து.